ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் இப்போ ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன அப்படின்னா, ஸ்டெப்ஸ் டு லேர்ன் ப்ரோக்ராமிங் ஈஸிலி. எப்படி நம்ம ஈஸியாக ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணுறது அப்படின்றத சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்ம இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸை பார்ப்போம். நம்ம எது ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சரில் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா, பேசிக்லேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தியரிட்டிக்கலாக ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம புக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆன்லைன்லேயே கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போது பேசிக்காக ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஆன்லைனில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா புக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோமோ அது நம்ம இஷ்டம். எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க PHP, JavaScript எதுவும் வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லாங்குவேஜில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த லாங்குவேஜில் இருக்க கான்செப்ட்ஸை நம்ம இனிஷியலாக லேர்ன் பண்ணிக்கலாம் தியரிட்டிக்கலாக. அண்ட் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போது என்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எந்த மாதிரி கம்பைல் பண்ணுறது, எந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி நம்ம டீபக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வீடியோஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் முடியுமா? ஸோ அதுக்காக தான் நம்ம செகண்ட் பாயிண்ட் அதுக்குள்ளே வரும். ட்ரை சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ். எஸ், பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டேஷனோட நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ ஒரு லீப் இயர் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, இல்லை எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களால் பேசிக் கான்செப்ட்ஸில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சால்வ் ஃபியூ ரியல் டைம் ஆர் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பை ப்ரோக்ராமிங். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டர் ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு லீப் இயரை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு பர்சனுக்கு ஓட்டிங் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக கோடிங்கை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதே போல் லாஜிக்கலால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சின்ன சின்ன லாஜிக்ஸை யூஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணுற அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம எரர்ஸ் வருது அப்படின்னும் போது அந்த எரர்ஸை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணணும். ஆன்லைனில் நான் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக கூகுளில் உங்களுக்கு என்ன எரர் உங்களோட கன்சோலில் ஷோ பண்ணுதோ நீங்கள் அதை அப்படியே கூகுள் பண்ணாலே உங்களுக்கான ஃபோரம்ஸ் அங்கே நிறைய இருக்கும், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரி. ஸோ அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரி இருக்க சில ஃபோரம்ஸில் உங்களை மாதிரியே சில பேர் தெரியாத விஷயங்களை அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தெரியாதவங்க திரும்ப அதை இது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றத மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் உங்களோட கோடிங்கில் எங்கே எம்பெட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எரர்ஸை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் 5th பாயிண்ட், மினி ப்ராஜெக்ட். எஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. லைக் இந்த எரர் சர்ச் பண்ணுற மாதிரி அண்ட் சில லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த டீமுக்குள்ளே நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட கோடிங் நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ரீட் அதர்ஸ் கோட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்தவங்களோட கோடை பார்க்கும்போது தான் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். அதே போல் அவங்க எது நீங்கள் பண்ணதை விட ரொம்ப ஆப்டிமைஸ்டு வேயில் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு இன்னும் சில ஐடியா நீங்கள் இன்னும் இது பண்ணி கோட் சைஸை கம்மி பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் டைமை கம்மி பண்ணலாம். இது மாதிரி உங்களோட கோட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் போனஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை நீங்களாகவே எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஒர்க் பண்ணும்போது
அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த எய்ம் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும், அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களை புஷ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அதில் வர சின்ன சின்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கான்செப்ட்ஸை வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட லேர்னிங் எபிலிட்டியும் அதிகமாகும், அதே சமயம் கோடிங் எபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக கோட் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.